வணக்கம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவும் அமெரிக்காவில் இருக்க ஓவல் அலுவலகத்துல சந்திச்சு பேசியிருக்காங்கன்னு நமக்கு தெரியும். இந்த சந்திப்புல காசாவுல குவிந்து குவிந்து கிடக்கும் குண்டுகள், வெடிமருந்துகள் உட்பட எல்லா விதமான ஆயுதங்களையும் அப்புறப்படுத்துவோம் என்றும், போரில் இடிந்து குவிந்து கிடக்கும் கட்டுமானங்களை அகற்றி காசாவை சமப்படுத்துவோம், அவங்களுக்கு வீட்டு வசதி, வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும், அவர்களுக்கு பொருளாதார வளர்ச்சியும் கொண்டு வரப்படும். ஆனா இதையெல்லாம் செய்யறதுக்கு முன்பு பாலஸ்தீனியர்கள் காசாவை காலி செய்ய வேண்டும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. ட்ரம்ப் சொல்றது சரியான ஐடியா, இதனால் காசாவில் மாறுபாடு ஏற்படும் என்று பெஞ்சமின் நெதன்யாகும் காசா மக்களை வெளியேற்றுவதற்கான முயற்சியில இறங்கியிருக்காரு. இந்நிலையில தான் பாலஸ்தீனத்தின் காசாவில் உள்ள மக்களை வெளியேற்ற இஸ்ரேல் நடவடிக்கை எடுத்ததால் அந்த நாட்டின் மீது போர் தொடுக்கப்படும் என்று ஜோர்டான் பகிரங்கமாக அறிவிச்சிருக்கு. இது பற்றி துறை அமைச்சர் ஆய்மன் சபாடி கூறுகையில், பாலஸ்தீன மக்களுக்கு மாற்று இடம் வழங்கும் எந்த அறிவிப்பையும் நாங்கள் நிராகரிக்கிறோம். அதே வேளையில் பாலஸ்தீன மக்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்ற நினைத்தால் அவர்களுக்கு எதிராக நாங்கள் முழு பலத்தையும் காட்ட வேண்டிய சூழல் ஏற்படும். அதோடு அது ஜோர்டானுக்கு போர் அழைப்பாக பார்க்கப்பட்டு பதிலடி கொடுக்கப்படும் என்று கூறியிருக்காரு. இதன் மூலம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேச்சை தொடர்ந்து இஸ்ரேல் காசா மக்களை வெளியேற்ற நினைத்ததால் அந்த நாடு மீது போர் தொடுக்கப்படும் என்று ஜோர்டான் பகிரங்கமாக அறிவித்திருக்கு. மேலும் இந்த அறிவிப்பு என்பது இஸ்ரேல் ஜோர்டான் இடையே போர் அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. ஏனென்றால் ஜோர்டானும் இஸ்ரேலும் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன. அதாவது இஸ்ரேலின் கிழக்கு மற்றும் தென்கிழக்கு பகுதியின் எல்லையாக ஜோர்டான் தான் உள்ளது. அதோடு ஜோர்டான் என்பது இஸ்லாமிய நாடாகும். தொடக்கம் முதலே இஸ்ரேல் காசா மோதலில் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக ஜோர்டான் தான் உள்ளது. அதோடு காசா பாலஸ்தீனத்தின் பிற பகுதிகளில் இருந்து ஆண்டுதோறும் ஜோர்டானுக்கு அகதிகளாக செல்வோரின் எண்ணிக்கை என்பது அதிகரித்து வருகிறது. ஜோர்டானின் மக்கள் தொகை தற்போது 1.13 கோடி என்ற அளவில் உள்ளது. இதில் 20 லட்சம் முதல் 30 லட்சம் பேர் பாலஸ்தீனர்கள் என்று சொல்லப்படுகிறது. அதாவது இஸ்ரேல் நாடு உருவானதிலிருந்து காசா உள்பட பிற பாலஸ்தீன பகுதியில் இருந்து அவர்கள் அகதிகளாக ஜோர்டான் என்று வசிப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை டேட்டா தெரிவித்துள்ளது. இதனால் வரும் நாட்களிலும் அமெரிக்கா, இஸ்ரேல் சேர்ந்து காசா மக்களை வெளியேற்றும் போது அவர்கள் ஜோர்டானில் அகதிகளாக தஞ்சம் கோரலாம். ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் காசா மக்களுக்கு ஜோர்டான், எகிப்து நாடுகள் அகதிகளாக தஞ்சம் வழங்க வேண்டும் என்று கூறினார். இது ஜோர்டானுக்கு கூடுதல் சுமையை ஏற்படுத்தும். ஜோர்டானுக்கு பொருளாதாரத்தில் அவ்வளவு சிறப்பான நாடாக இல்லை. இதனால் புதிதாக வரும் அகதிகளுக்கு அந்த நாட்டில் தேவையான உதவிகளையும் செய்ய முடியாது. இதனால் தான் ஜோர்டான் இஸ்ரேலுக்கு எதிராக போரை தொடங்குவோம் என்று கூறியிருக்கு. ஒருவேளை ஜோர்டான் இஸ்ரேலுக்கு எதிராக போரை தொடங்கினால் அது அந்த நாட்டுக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தும். ஏனென்றால் இஸ்ரேலை ஒப்பிடும்போது ஜோர்டானின் படைபலம், ஆயுத பலம் குறைவாகும். அதேபோல் இஸ்ரேலுக்கு பக்கபலமாக அமெரிக்கா இருக்கிறது. இப்படியான சூழலில் இஸ்ரேல் உடனான மோதலை ஜோர்டான் தொடங்கினால் அது அந்த நாட்டுக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்கின்றனர் நிபுணர்கள். நன்றி.